ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வனாஸ் என்டர்டைன்மெண்ட். வாங்க இந்த டிராமாவோட 7th பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோனோட லவர் லேண்ட் பண்ண சில குளறுபடினால ஹீரோன் வேலையை விடுற மாதிரி இருந்திருக்கும். இருந்தாலும் ஹீரோ திரும்ப அவளை கன்வின்ஸ் பண்ணி வேலைக்கு கூட்டிட்டு வர சமயத்துல அவளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்க இவன் கூட இருந்தா அவளுக்கு உதவி செய்ய முடியாத நிலைமை. அதுக்கு காரணம் தனக்கு கண்ணு தெரியாம இருக்கிறது. முன்ன அவன் பண்ண அந்த சாக்ரிஃபைஸ் அவனை குற்ற உணர்ச்சியில இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு பயன்பட்ட மாதிரி இருந்தாலும் இப்போ தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது வருத்தத்தையும் அவங்களுக்கு தன்னால பாதுகாப்பு கொடுக்க முடியலங்கிற நோக்கத்திலயும் அவன் திரும்பவும் ஐ ஆபரேஷனுக்கு ஒத்துட்டு இருந்திருப்பான். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் ஜானும் ஐ செக்அப்கா ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த அளவுக்கு பெருசா இன்னும் ஐஸ்ல டேமேஜ் ஆகல, இப்பத்துல இருந்து சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் வீக் ஆபரேஷன் பண்ணிக்கலாங்கிறாரு. ஜானா சந்தோஷமா நல்ல வேலைடா இப்பவாச்சு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டே. அன்னைக்கு சாராக்கு ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னப்போ நானும் பயந்துட்டேன், பரவாயில்ல, அதனால உங்ககிட்ட ஒரு மாற்றம் வந்திருக்கு தானே. ஆமா, இன்னொரு அதிர்ச்சிகரமான சம்பவம் என்னோட இயலாமை எனக்கு உணர்த்தி இருக்கு. நான் இப்படியே இருந்தேன்னா என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு உதவியா இருக்கிறத விட உபத்திரமா தான் இருப்பேங்கிறத அன்னைக்குதான் ரியலைஸ் பண்ணேன். யாரோ எப்படியோ ஏதோ உன் மனசை மாத்திட்டாங்களா, அதுவே போதும்னு சொல்லவும் ஹீரோ நாங்க ஓடி வந்து ஜான் என்ன சொன்னாரு டாக்டருங்க, நெக்ஸ்ட் வீக்கே ஆபரேஷன் வச்சுக்கலாம்னு சொல்லவும் ஜானும் ஹீரோயினும் ஹீரோக்காக ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. செக்அப் முடிஞ்சது 3 பேரும் கம்பெனிக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் கால் வருது. யாருன்னு பார்த்தா ஜெனி. அவ சிட்டிக்கு வந்திருக்காளாமா. லாஸ்ட் டைமே ஹீரோயின் அவகிட்ட சொல்லியிருந்திருப்பா, நீங்க இங்க வர மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கன்னு. ஹீரோயின் அவகிட்ட பேசிட்டு ஹீரோ கிட்ட, சார் ஜெனி இன்னைக்கு இங்க வந்திருக்காங்களாமா, நானும் அவங்களுக்கு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு இருக்கோம், எனக்கு லீவ் கிடைக்குமா? சரி உங்க இஷ்டங்கவும். சார் அப்புறம் அந்த ஹாட் அண்ட் பிஸ்கட் எனக்குமே செஞ்சு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, நான் வேண்டா ஜெனிய உங்க வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டுமா, கொஞ்ச நேரம் உங்க கிச்சனை பயன்படுத்திக்கிறோம்னு சொல்லவும் அவன் என்ன வேண்டாம்னு சொல்ல போறான். சரின்றான். ஜெனி ஹீரோயின் 2 பேரும் ஹீரோட வீட்டுக்கு வராங்க. ஜெனி அப்படியே ஸ்டாப் ஆகி வீட்டை சுத்தி பாக்குறா. என்னமோ இந்த வீட்டுக்கு ஏற்கனவே வந்த மாதிரியும் அந்த வீட்டுக்கும் அவளுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிற மாதிரியும் ஃபீல் இருக்கு. என்ன ஜெனி என்ன யோசிக்கிறேங்க தெரியல, எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட இடம் மாதிரி இருக்கு. ஆமா ஜெனி, எனக்கு கூட இங்க வந்த புதுசுல அப்படிதான் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பழகின வீடு மாதிரி தான் இது ஃபீல் ஆனிச்சு, வா உள்ள போலான்னு கிச்சனை கூட்டிட்டு வந்து காட்டுறா. பிஸ்கட் செய்யலாமாங்க. ஜெனியும் ஆர்வமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிஸ்கட் செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. என்ன உனக்கு திடீர்னு இந்த பிஸ்கட் மேல இவ்வளவு ஆர்வம் கேட்க, முதல்ல எனக்கு இந்த பிஸ்கட்டோட டேஸ்ட் பிடிச்சிருந்தது, அப்புறம் எங்க பாஸ்க்கும் இந்த பிஸ்கட் ரொம்ப பிடிச்சுன்னு தெரிஞ்சுதா, அவர் எனக்காக நிறைய பண்ணிருக்காரு, அவருக்கு பிடிச்ச இந்த பிஸ்கட்டை நானே என் கையால செஞ்சு கொடுத்தா சந்தோஷப்படுவார் தான் கத்துக்கலாம்னு ஆசைப்படுறேங்கிறா. பிஸ்கட்டை ஷேப் வரைக்கும் பண்ணி முடிச்சுறாங்க. பேக் பண்றதுக்காக ஓவன்ல வச்சுட்டு ஹீரோயின் டைம் கவுண்ட் பண்ணிட்டே இருக்கா, எப்படி அவ செஞ்சு பிஸ்கட் வர போகுதுன்னு. ஓவன்ல இருந்து சவுண்ட் வரவும் இவ அவசரத்துல அதை ஓபன் பண்ணிட்டு வெறுங்கையோட எடுக்க போவலா. அவளுக்கு சுற்றக்கூடாது இருக்கா. ஜெனியும் ஊடையில கை விட 2 பேருக்குமே லைட்டா சுட்டிருக்கும். ஆனா ஜெனியோட முன்னெச்சரிக்கைனாலதான் ஹீரோனோட கை வீணா போகாம இருந்துச்சு. 2 பேருமே சூட சமாளிக்கிறதுக்காக கையை கொண்டு போய் காதுகிட்ட வச்சுக்க, என்னடா ஒரே சமயத்துல ஒரே மாதிரி பண்றோங்கிற மாதிரி அவங்களுக்கு சிரிப்பாயிடுது. அவங்க சிரிக்கிறது அப்புறம் கை சுடக்கூடாதுங்கிறக்காக கையாட்டுறது எல்லாமே ஏதோ சொல்லி வச்ச ஒன்னா பண்ற மாதிரியே இருக்கு. பாத்தீங்களா ஜெனி, நம்ம ஒரே நாள்ல இவ்வளவு சிங்க் ஆயிட்டோங்கிறா. எனக்கு உன்னை பார்த்ததுமே ஃப்ரெண்ட் ஆகணும்னு தோணுச்சு சாரா. பாத்தீங்களா நம்ம 2 பேருக்கு இடையில ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க பேக் பண்ண பிஸ்கட் மேல டிசைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு வழியா பர்ஃபெக்ட்டா பிஸ்கெட்டும் செஞ்சு முடிச்சாச்சு. ஜெனி கிளம்பலான்னு தான் இருப்பா. ஆனா ஹீரோயின் தான் இல்ல கொஞ்ச நேரத்துல எங்க பாஸ் வந்துருவாரு, அவர் வந்ததும் போங்கிறா. ஹீரோவும் ஜானும் வராங்க. அவங்களுக்கு இவங்க செஞ்ச பிஸ்கெட்டை கொண்டு போய் எடுத்து வைக்கிறாங்க. ஜான் இருந்துட்டு, பரவாயில்ல சாரா, நீங்க இவ்வளவு சீக்கிரம் பிஸ்கட் செய்ய கத்துக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, உண்மையிலேயே நீங்க ஒரு டேலண்டான ஆள் தானே. அவன் ரசிச்சு பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோமே சைலண்டா பிஸ்கட் சாப்பிட்டுட்டு தான் இருப்பான். ஹீரோயின் அவங்க கிட்ட, பாஸ் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டெஸ்ட், இந்த தட்டுல இருக்கிற பிஸ்கெட்ல எது நான் செஞ்சது எது ஜெனி செஞ்சது நீங்க கண்டுபிடிக்கணுங்க. அவனுமே பிஸ்கெட்டை மோந்து பாக்குறான், தொட்டு பாக்குறான், அப்புறம் சாப்பிட்டு பாக்குறானா. எல்லா விஷயத்திலுமே அவன் கொஞ்சம் அட்டென்டிவா இருப்பான்ல. ஜெனி செஞ்ச பிஸ்கெட்டையும் அவன் கண்டுபிடிச்சிடறான், ஹீரோயின் செஞ்ச பிஸ்கெட்டையும் தனியா கண்டுபிடிச்சிடறான். எப்படி எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்குன்னு ஜான் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்க. இல்ல கொஞ்சம் டேஸ்ட்ல வித்தியாசப்படுது, ஜெனி செஞ்சது சாரா செஞ்சதை விட நல்லா இருக்கும்னு சொல்லவும், அப்ப என்னோடது நல்லா இல்லங்கிறீங்களா பாஸ்? நல்லா இருக்கு, கொஞ்சம் அதுல இருந்து வேரி ஆகுன்னு தான் சொன்னேன் அப்படின்னு அவன் பிஸ்கெட்டோட டேஸ்ட மட்டும் வச்சுதான் பேசிட்டு இருக்கான். ஆனா ஜெனிக்கு ஏதோ தன்னை பத்தி அவன் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவளுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன் இந்த குழப்பம் நம்மளுக்கே இந்த மாதிரி தோணுதுன்னு அவளுக்கும் புரியல. சரி இதுக்கு மேல நம்ம யோசிக்க வேண்டாம், கிளம்பிடலான்னு அவ போட்டுமான ஹீரோயின் கிட்ட கேட்க, ஜான் இருந்துட்டு வாங்க டைம் ஆயிடுச்சுல, நானே உங்களை டிராப் பண்றேன்னு அவன் கூட்டிட்டு போயிடுறான். இப்ப அப்படியே நிஷாவை கட்டுறாங்க. அவ தன்னை ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கிற காரணத்தினால இப்பெல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காளாட்டு இருக்கு. மொத்தமா போதையாய் கிடக்கும். கிளப்ல இருக்கிற ஒருத்தன் அவளோட மொபைல் எடுத்து அசிஸ்டன்டா இருக்கிற லேனுக்கு கால் பண்ண அவன் அங்க வரான். என்ன நிஷா மேடம், வேலை முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு, நீங்க இன்னும் வீட்டுக்கு போலையாங்க? உன்னை யார் இங்க வர சொன்னது? நான் சொல்ற வேலையை மட்டும் தான் உன்னை செய்ய சொல்லியிருக்காங்க. மேடம் வாங்க, உங்களை முதல்ல வீட்டுல டிராப் பண்றேன், இல்லைன்னா ஜிஎம் என்ன திட்டுவாங்கன்னு சொல்லி கூப்பிட அவ ஃபுல்லா மட்டையாயிட்டா. ஏன் என்ன திரும்ப திரும்ப வேண்டாங்கிறீங்க, நான் உங்களுக்காக எவ்வளவு தூரம் மாறி இருக்கேன், உங்களுக்கு ஏன் என்ன பிடிக்காம போயிடுச்சுன்னு அப்படின்னு லேண்ட் மேலேயே சாஞ்சுக்க அவனும் வேற வழி இல்லாம அவனோட வீட்டுக்கே அவளை கூட்டிட்டு வந்திருப்பான். அடுத்த நாள் காலையில அவ பெட்ல இருந்து எழுந்திருக்கும் போதே ட்ரெஸ் எல்லாம் யாரோ சேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்க. ஒரு ஷர்ட் மட்டும் தான் போட்டிருக்கா. ஆப்போசிட்ல லேனை பார்க்கவும் இவளுக்கு பயமாயிடுது. ஏன்னா இந்த லேன் திருட்டுத்தனமா வீடியோ எடுக்கிறதுல தான் கில்லாடியாச்சு. அதனால இவ சந்தேகமா அவனை பார்க்கவும், மேடம் அந்த மாதிரி தப்பான பார்வையில என்ன பாக்காதீங்க, அன்னைக்கு கம்பெனிக்காக உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் தான் அப்படி ஒரு வேலையில இறங்கினேன், நேத்துக்கு உங்களுக்கு உதவி பண்ணுங்கிற நோக்கத்துல மட்டும்தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன், நீங்க உங்க ட்ரெஸ் ஃபுல்லா வாமிட் பண்ணிட்டீங்க, அதனால வேற வழி இல்லாம தான் நான் சேஞ்ச் பண்ணி விட்டேன் அப்படின்னு அவன் சொல்றத பார்த்தா எதுவும் தப்பு பண்ணலன்னு தான் தோணுது. அவளுமே குடிச்சிட்டு போதையானது தான் மேலதானே தப்பு, இவன் என்னத்த பேசுறதுன்னு
சைலண்டா அங்க இருந்து கிளம்பி வந்துடுறா. ஹீரோக்கான இனிஷியல் மெடிக்கல் ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சு அவன் ஆபரேஷனுக்கு தயாராயிடுறான். ஹீரோயின் தான் ஹீரோ விட ரொம்ப ஆர்வமா இருக்கா. எப்படியாச்சும் அவருக்கு சீக்கிரமே ஆபரேஷன் முடியணும், அவர் பழைய படிக்க எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கணும், முதல்ல நீங்க என்னதான் பாக்கணுங்கிறா. அவனுமே சரின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோட அம்மா உள்ள வராங்க. அவங்களுக்கு இந்த கேர்டேக்கர் சாரா வந்ததுக்கு அப்புறமா தான் தன்னோட பையன் லைஃப்ல இவ்வளவு மாற்றம் வந்திருக்குன்னு அவளை பார்க்கும் போதே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஹீரோக்காக ஸ்பெஷலா ஹெல்தி சூப்லாம் செஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கும் போது நம்ம இடையில இருக்க வேண்டாம்னு ஹீரோயின் எழுந்து வெளில போயிடுறா. அம்மா வந்துட்டு அங்கிள் வேற இந்த சமயத்துல பிசினஸ் விஷயமா ஃபாரின் போயிட்டாரு, உனக்கு ஆபரேஷன் சொன்னதும் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இந்த மாதிரி சமயத்துல இங்க நம்ம கூட இருக்க முடியலையேன்னு அவருக்கு ஒரே வருத்தம். இருக்கட்டுமா அங்கிள், இங்க வரப்போ நான் முழுசா கியூர் ஆயிருப்பேன், அப்ப அவர் என்ன பாக்கட்டும்ங்கிறான். ஏண்டா போன முறை ஃபெய் உன்னை பார்க்க வந்தப்ப அவளை எதுவும் திட்டிட்டியா? உன்னை பாக்கணும்னு ஆசையா வந்தா ஆனா உள்ள கூட வராம வெளியிலேயே நின்னுட்டு இருக்கா. என் பொண்ணு என்னடா பண்ணாங்க? எனக்கு பயந்துட்டு வெளியில நிக்கிறாளாமா. ஆமா இவன் உடனே ஃபெய் வாமான்னு கூப்பிட அவளும் பயந்துட்டே உள்ள வரா. அண்ணா அப்படிங்க வந்து உட்காருன்னு சொல்லி பெட்டை காட்டவும் அவளும் உட்கார்ந்துக்கிறா. சாரிடா அன்னைக்கு ஏதோ கோபத்துல அண்ணா திட்டிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இல்ல நான் மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம், உனக்கு எப்படியாச்சும் இந்த ஆபரேஷன் சரியாயி நீ பழைய மாதிரி ஆனேனா போதும். ஏன்னா இந்த ஆபரேஷன் எதுவும் பெயின்ஃபுல்லா இருக்குமாங்க? அப்படி ஒன்னும் பெரிய பெயின்ஃபுல்லா எல்லாம் இருக்காது. இல்லன்னா கண்ணுக்குள்ள கத்தி நீடி எல்லாம் வச்சு நோண்டும் போது வலிக்கும்ல. அவனா சிரிச்சிட்டு இல்லம்மா கண்ணுக்குன்னு தனியா சில மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கும், அவங்க கத்தி ஊசி எல்லாத்தையும் வச்சு கண்ணு நோண்டினாலும் நம்மளுக்கு வலிக்காதுங்கிறான். ஹீரோயின் சும்மா இருக்க வேண்டாம் ஹீரோட மெடிக்கல் ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கறக்கா ரிசப்ஷனுக்கு போறா. அதே ஹாஸ்பிட்டலுக்கு அன்னைக்கு ஜெனியுமே வந்திருக்கா. அவளுமே ரெகுலரா அங்க செக்அப்காக வருவாளாட்டிருக்கு. மருந்து மாத்திரை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரும்போதே தான் அவளுக்கு திரும்பவும் லைட்டா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. அப்பதான் டாக்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செக்அப் பண்ணும்போது சொன்ன ஞாபகம் வரும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, தேவையில்லாத யோசிக்காதீங்க, அப்பதான் இந்த புது ஹார்ட் உங்க பாடியில இன்னுமே நல்லா பொருந்தி போகும் இருப்பாரு. அதாவது இவளுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆபரேஷன் நடந்திருக்கு. சோ ஸ்டோரியில என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நீங்க எல்லாருமே கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த ஜெனினால நம்ம கதையில பெருசாலாம் மாற்றம் வராது. அவர் நல்ல பாசிட்டிவான கேரக்டர் தான். அங்க ரிசப்ஷன்ல ஹீரோயின் ஜெனியை பார்த்துட்டு என்ன ஜெனி இங்க வந்திருக்கீங்க? நான் ரெகுலரா இங்க செக்அப்க்கு வருவேன், எனக்கு சில மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லவும் ஆமா நீ இங்க என்ன பண்ற சாரா? பாஸ் ஆபரேஷனுக்காக வந்திருக்கேன், அவருக்கு இன்னும் 2-3 நாள் ஐ ஆபரேஷன், அப்ப அவருக்கு கண் பார்வை திரும்ப கிடைச்சிருமா அப்படின்னு இவ சந்தோஷமா கேட்க ஆமா அதுக்காக தான் நீங்க வந்திருக்கோம், நீ எதுவும் தியான் பார்த்து பேசணும் விருப்பப்படுறியாங்க? அவளுக்குமே அவனை பார்க்கணும் தான் தோணுது. சரி வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்குறக்காக 2 பேரும் வராங்க. அந்த சமயத்துல அம்மாவும் கிளம்பி போயிருந்திருப்பாங்க. ஜெனிக்கு திடீர்னு இருமலா இருக்கும், அங்க தண்ணி இருக்காது, அதனால ஹீரோன் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு வெளியில போயிடுறா. ஹீரோ வந்துட்டு என்ன ஜெனி நல்லா இருக்கீங்களா, நீங்க என்ன இங்கன்னு கேட்க நான் செக்அப்காக வந்தேன், உங்களுக்கு ஆபரேஷன் சாரா சொன்னாங்க, இந்த ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு உங்களுக்கு பார்வை வரட்டும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க, தேங்க்ஸ் ஜெனிங்கிறான். அப்புறத்தியா நான் அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன்ல, உங்க வீட்டை சுத்தி ஒரு வகையான பூச்செடி நிறைய இருந்ததை பார்த்தேன், பூவோட பேரு ஈடில் வைஸ் தானே, அந்த பூவை தான் நான் ஹார்ட் டு ஹார்ட் பிஸ்கட்டோட ஓரத்துல டிசைன் பண்ணியிருந்திருப்பேன், உங்களுக்கு அந்த பூக்கு என்ன மீனிங் தெரியுமாங்க? நல்லாவே தெரியுமே, சாக்ரிஃபைஸ் ஃபார் லவ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்துல இருக்கிற செயினை பிடிச்சுக்கவும், ஏன்னா அந்த டாலர்ல கூட 2 ஹார்ட்டின் சேர்ந்தப்பளையும் அதை இணைக்கிற மாதிரி ஈடில் வைஸ் ஃபிளவரையும் டிசைன் பண்ணி இருந்திருப்பான். என்ன தியான் என்னாச்சுங்க? ஒண்ணு இல்ல, என்ன இவ்வளவு தூரம் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லவும் அவன் அப்படி பேசவே தன்னை கிளம்ப சொல்றாங்கிறது ஜெனிக்கு புரிஞ்சிருது. ஹீரோனும் ஜெனியை கூட்டிட்டு போய் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பிச்சு வைக்கிறா. அவங்களுக்குள்ள நல்ல ஒரு கியூட்டான ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகுற மாதிரி காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோனுக்கு யார்கிட்டயும் வந்து மெசேஜ், இவ யாருதோன்னு எடுத்து பார்த்தா லேண்ட் தான் மெசேஜ் அனுப்பிச்சிருந்திருப்பான். பேபி இந்த வீக் சாட்டர்டே நான் உங்க கூட மூவி போலான் இருக்கேன், அப்ப உங்களோட ஒர்க் அவுட் அதை விட எனக்கு நீதான் முக்கியங்கிற மாதிரி அவன் மெசேஜ் அனுப்பவும் இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இதை யார்கிட்டயாச்சும் போய் சொல்லணுமேனு வேகமா ஹீரோ பாக்குறதுக்காக வரா. பாஸ் என்னோட காதல் அந்த ஜிம் ட்ரெயினரை தோக்கடிச்சிருச்சு, இந்த வாரம் லேன் என்ன மூவி டேட்டுக்கு கூட்டு போறேன்னு இருக்காரு, என்ன அதிகமா அன்பு எதிர்பார்த்தா ஏமாந்துருவேன், நீங்க பாத்தீங்களா நான் போட்ட கல்லு திரும்பவும் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அவ சந்தோஷப்படவும் முன்ன ஹீரோயின் காதல் பத்தி சந்தேகம் கேட்டா அதுக்கு இவன் ரொம்ப மெச்சூர்டா அட்வைஸ் பண்ணியிருப்பான். ஆனா இப்ப லேன் யாரு, அவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவனால இவளோட சந்தோஷத்தை ஏத்துக்க முடியல. அதுக்காக அவன் தப்பானவன் இவனால இப்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா பிசினஸ்ல தன்னை எதுக்கணுங்கிறதுக்காக ஆர்வ கோளாறுல பண்ண ஒரு தப்புக்காக அவன் காதலே போயின்னு சொல்றது சரியில்லைல்ல. இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கோம், என்ன பாஸ் நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், நீங்க எனக்காக சந்தோஷப்பட மாட்டீங்களா? இல்ல சாரா நீ சந்தோஷமா இருந்தேன்னா நானும் உனக்காக சந்தோஷப்படதா செய்வேன் அப்படின்ட்டு அவனும் அவளுக்காக சிரிக்கிறான். அவளால இன்னும் எக்ஸைட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எப்போ மாதிரி வளவலன்னு பேசிட்டு இருக்கா. வளவலன்னு பேசுறது வேற லேன பத்தியா இருக்கா. இவனுக்கா லைட் அப்படியே பொறாம கூட வயிற்றுல இருந்து புகைய ஆரம்பிக்குது. ஆனா அது ஏன் என்னன்னு ஹீரோவால புரிஞ்சுக்க முடியல. ரொம்ப கண்ட்ரோல்டா முதல் முறையா ஹீரோட பேச்சு அத்தனையும் ரசிக்காம சிரிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். இந்த லேனும் சும்மாலாம் அவனு மூவி டேட்டு கூப்பிடல, அவன் ஏதோ பிளானோட தான் கூப்பிட்டு இருப்பானாட்டு இருக்கு. அதுவும் இப்ப அவன் மெசேஜ் பண்ண இடம் கூட ரெகுலரா அவன் பாஸ் நிசா ட்ரிங்க்ஸ் பண்ண வர கிளப் தான். அவளை வாட்ச் பண்ணிட்டே தான் இந்த மெசேஜ் அனுப்பிச்சு விட்டு இருப்பானாட்டு இருக்கு. எப்பவும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சோகமா போற நிஷா இன்னைக்கு சிரிச்சுட்டே போகும், என்னாச்சு இவளுக்குங்கிற மாதிரி இவன் ஓடி போய் அவ கைய பிடிக்க, உனக்கு எத்தனை டைம் சொல்றது, நான் சொல்ற வேலையை மட்டும் தானே செய்ய சொல்லியிருக்கேன்னு அவனோட கையை உதறி விட்டு போக இவன் திரும்பவும் பின்னாடியே வந்து, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, போய் அந்த தியானுக்காக உங்களை இப்படி கஷ்டப்படுத்திக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் அவன் ஒர்த்தே கிடையாது, போடா முட்டாள், உனக்கு தியானை பத்தி என்ன தெரியும், எனக்கு சின்ன வயசுல இருந்து எப்பவுமே நான் தான் பெஸ்ட்ங்கிற ஒரு நினைப்பு, சோ எனக்கு பெஸ்டா பார்ட்னர் ஆகுக்கான எல்லா குவாலிஃபிகேஷனும் அவர்கிட்ட தான் இருக்கு, ஆனா அவருக்கு நான் அவரோட கண்ணுக்கு பெஸ்டா தெரியல அப்படின்னு கிறுக்கு மாதிரி சிரிச்சுட்டு இருந்தவ திடீர்னு அழுக
விலக ஆரம்பிக்க நிஷா என்ன ஆச்சுங்க, நீ ஒரு ஆம்பளை தானே, என்கிட்ட என்ன இல்ல, காசு பணம் சொத்து அந்தஸ்துன்னு எல்லாமே இருக்கு, இல்ல நான் அழகுல குறைச்சல இருக்கனா, கிடையாதுல்ல, உன் பார்வைக்கு நான் அட்ராக்டிவா தானே தெரியறேங்க. இதெல்லாம் ஒரு புறம்போக்கிட்ட கேக்குற கேள்வியாங்க. லேனோட பார்வைக்கு நிஷா அட்ராக்டிவா தெரியறா, ஆனா அவளோட எமோஷனல் நிலைமை யோசிச்சுக்கணும்ல, அப்படிலாம் இல்ல. அவளோட வீக்னஸ் யூஸ் பண்ணிட்டு இவன் அவளுக்கு டக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். அவளுமே போதையில இருந்தனால இவனை கிஸ் பண்ண ரெண்டு பேரும் அன்னைக்கு மாதிரியே இவனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில லேன் எழுந்திருக்கும் போது பக்கத்துல நிஷா இல்ல. அவசரமா அவள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போகும்போது ஷால் மட்டும் மிஸ் பண்ணிட்டு போயிருப்பான். இவன் அதை கையில எடுத்து வச்சுட்டு தனக்கு தானே சிரிச்சுட்டு சந்தோஷப்பட்டு இருக்கான். அதுல வில்லத்தனம்லாம் இல்ல, ஏதோ ஃபீல் ஆயிருந்திருப்பானாட்டு இருக்கு. அப்ப பத்து ஹீரோயின் கிட்ட இருந்து கால், நம்ம இந்த சாட்டர்டே டேட்டிங்க்கு என்னெல்லாம் பண்ணலாங்கிறத நான் பிளான் பண்ணி வச்சுட்டேன்னு அவ ஆசையா மெசேஜ் அனுப்பிச்சிருக்க. இவன் அப்படியே கடுப்பாயி மொபைல் அந்த பக்கம் எரிஞ்சிட்டு இப்ப இந்த ஷாலை வச்சு ஃபீல் ஆயிருந்திருப்பான்ல, இதுக்கு கூட அவனுக்கு என்ன மீனிங் தெரியல. சோ அதையும் அப்படியே ஓரமா வச்சுட்டு எழுந்து கிளம்ப போயிடுறான். இவெல்லாம் மனுஷனே இல்லைங்க, மிஷின். நெக்ஸ்ட் இந்த ஹீரோக்கான ஆபரேஷன் ஆல் காட்டுறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ், ஹீரோயின், ஜான் எல்லாருமே அவுட் சைட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஜானுக்கு ஒரு கால் வருது. பிசினஸ் சம்பந்தமான ஒரு ஃபைல் ஆபீஸ்ல கேட்க அந்த ஃபைல்ல ஜான் தான் கடைசியா பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி ஹீரோ கையில கொடுத்துருப்பான். இப்ப அது ஹீரோட வீட்ல இருக்கிற அவனோட ஆபீஸ் ரூம்ல இருக்கு. அவன் ஃபைல் எடுக்கலான்னு கிளம்ப போற சமயத்துல ஹீரோயின் இடையில புகுந்து தியானோட அம்மா தங்கச்சி எல்லாம் இருக்காங்க, அவரோட ஆபரேஷனுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டா கூட என்னால என்ன பண்ண முடியும், நீங்க இங்க இருங்க, நான் போய் ஃபைல் எடுத்துட்டு வரேன்னு இவ வீட்டுக்கு வந்துடுறா. ஆபீஸ் ரூம்ல ரெண்டு பென்ட்ரைவ் ஒரே மாதிரி இருக்கு. சரி லேப்டாப் ஆன் பண்ணி முதல்ல ஒரு பென்ட்ரைவ ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் இருக்கு. ஹீரோக்கு கண்ணு தெரியுதா என்னன்னு செக் பண்றதுக்காக லேண்ட் டெலிவரி பாயா வந்திருப்பான்ல, அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க வர வந்து இவளுக்கு தெரிய வருது. அன்னைக்கு இவன் தனக்கு உடம்பு சரியில்லைன்னு அக்கறையா சூப் எல்லாம் வாங்கிட்டு வரல, அந்த சூப்பை கொண்டு வந்து உண்மையிலேயே தன்னோட பாஸ்க்கு கண்ணு தெரியுதா என்னன்னு செக் பண்ணியிருக்கான். நம்ம வெளியில போய் அவனை தேடி பார்த்தப்ப கூட அங்க காணும். அந்த சமயத்துல உள்ள நுழைஞ்சிருந்திருக்கான். ஏதோ கிளைண்ட பார்க்க போனா அப்படி இப்படின்னு கதை எழுந்து நம்மள பார்க்கல அவ்வளவு நேரம் உட்கார வச்சிருந்தான். கடைசியில எல்லாமே திட்டம் போட்டு பண்ணிருக்கான். தான் ஏமாத்தப்பட்டிருக்கோம். சே, எந்த அளவுக்கு நம்ம ஒரு முட்டாளா இருந்திருக்கோம். நம்ம முட்டாளா இருந்தது பத்தாதுன்னு பாசையும் வேற பிரச்சனையில மாட்ட வச்சிருக்கோம். இந்த உண்மையெல்லாம் இந்த ஃபைல்ல இருக்குன்னா அப்போ என்ன நடந்திருக்குங்கிறது பாசுக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும்ல. அவர் ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்ல, நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லலையா? நம்ம திரும்ப கூட அன்னைக்கு போய் என்ன நடந்துச்சுன்னு கேட்டப்போ எனக்கு எதுவுமே தெரியாது, நிஷா மேடம் சொன்னதை மட்டும்தான் செஞ்சேன்னா அவன் வாய் திறந்து இது வரைக்கும் நம்ம கிட்ட ஒரு உண்மை கூட பேசினது இல்ல. பாஸ் எனக்காக யோசிச்சத கூட ஒரு காதலனா அவன் எனக்காக யோசிக்கல. சி, என்ன மனுஷன், இவனையா நம்ம டேட் பண்ணிட்டு இருந்தோங்கிற மாதிரி ஆயி போயிடுது. இங்க நிஷா அவளோட கேபின்ல இருக்கும் போது லேனை கூப்பிட்டு விடுறா. கூப்பிட்டு அவளுக்கு என்ன பேசுனே தெரியல. ஆனா அவனாவே மேடம் நேத்திக்கு நைட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணவும் அதைத்தான் நானும் சொல்ல கூப்பிட்டேன். நேத்திக்கு நைட் நடந்த எதுவுமே இங்க நம்மளோட பாஸ் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்ல நீ கொண்டு வரக்கூடாது, புரிஞ்சுதாங்க? அவனும் புரிஞ்சது மேடம்ங்கிறான். இருந்தாலும் இதெல்லாம் இன்னையோட முடிஞ்சு போறது இல்ல, இன்னும் இதை மேல எடுத்துட்டு போகணுங்கிற மாதிரி தான் அவனுக்கு மனசுக்குள்ள தோணுது. ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஹீரோ மட்டும் இன்னும் மயக்கத்துல இருக்கான். பக்கத்துல ஜான் உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோன் அவங்க கிட்ட வந்து ஃபைல் எடுத்துட்டு வந்து நீட்டவும் சரி நீங்க பாஸ் கவனிச்சுக்கோங்க நான் போறேன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஹீரோயின் பாவமா ஹீரோ பக்கத்துல உட்காந்து அவனையே பாத்துட்டு இருக்கா. அவனோட காதலை பத்தி பெருமையா சொன்னப்ப கூட இவ லேனை விட்டு கொடுக்க கூடாதுன்னு, நீங்க பணக்காரங்க எப்ப வேண்டாலும் உங்க டேட்டிங் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆனா லேன் ரொம்ப அடிமட்ட நிலைமையில இருந்து இங்க வந்திருக்காரு அப்படின்னு அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணது. எதிர்பார்ப்புல குறைச்சுக்கோ இல்லைன்னா வலி அதிகமா இருக்கும்னு சொன்னப்போ இல்ல நான் இன்னும் நிறைய அன்பை எதிர்பார்ப்பேன்னு அவங்க கிட்ட வம்பு பண்ணது. லேன் இவளுக்காக பண்ணி கொடுத்த ப்ராமிசஸ் எல்லாம் பொய்யா போனப்போ ஏதோ ஒரு வகையில ஹீரோவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்திருப்பான்ல. எரிநட்சத்திரம் காட்டினது இவ விளையாட்டுக்கா பஞ்சு மிட்டாய் கேட்டிருப்பா, அதை அடுத்த நாள் காலையிலேயே கொண்டு வந்து கையில கொடுத்துருப்பான். இவ காமெடி அவ காலேஜ் லைஃப்ல நடந்தது கூட ஞாபகம் வச்சுட்டு நைட் நிறைய ஸ்டேஷன்ல உட்காந்து இருக்க கூடாதுங்கிறக்காக கேபிள் கார் அரேஞ்ச் பண்ணி விட்டுருப்பான். இப்படி தனக்காக பார்த்து தான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஞாபகத்துல வச்சுட்டு நீங்க எனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு மயக்கத்துல இருக்கிற அவனுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கா. அன்னைக்கு உங்க தங்கச்சி சொன்னது கூட கரெக்ட் தான், நான் உங்க பக்கத்துல இருக்கிறது உங்களுக்கு மேற்கொண்டு பிரச்சனை ஆகும்னு. என்னோட முட்டாள்தனமான காதலுக்கு நான் பலியாட ஆனது பத்தாதுன்னு உங்களையுமே சேர்த்து மாட்டி விட பார்த்திருந்திருக்கேன். அப்பவும் கூட நான் ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த எந்த உண்மையுமே நீங்க என்கிட்ட சொல்லல. நீங்க ரொம்ப 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 நல்லவர் பாஸ். நான் என்னோட காதல்னால ஏமாந்துட்டேங்கிறத விட இப்படி ஒரு நல்ல மனுஷனும் என் பக்கத்துல இருந்திருக்காருன்னு நினைச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில எனக்கு ஆறுதலா தான் இருக்குன்னு மயக்கத்துல இருக்கிறவங்க கூட அப்படியே பேசிட்டு இருக்கா. அன்னைக்கு ஃபுல்லாவுமே ஹீரோக்கு மயக்கம் தெரியல. நைட்டு ஹீரோயின்மே அவங்க கூட ஹாஸ்பிட்டல்ல ஸ்டே பண்ற மாதிரி ஆயிடுது. அவ பக்கத்துலயே ஒரு சின்ன காட்டுல படுத்து இருந்திருப்பா. மொபைல கடைசியா கையில வச்சுட்டு இருந்திருப்பாளாட்டிருக்கு. அது தவறி கீழே விழுகவும் தான் மயக்கத்துல இருந்த ஹீரோ எழுந்திருக்கிறான். ஏதோ விழுந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் தரையில தடவி பார்த்தா மொபைல் இருக்கும். அது அங்க டேபிள்ல எடுத்து வச்சுட்டு இப்படி நகர்லான்னு போவான். கீழே பெட்ஷீட்டும் விழுந்து கிடக்கும். அப்பதான் அப்படியே பெட்டை தடவி பாக்குறான். ஹீரோயின் தான் அவளோட பெட்ஷீட்டை சரியா போத்தாம விட்டுருப்பா. இவன் என்னன்னா அதை எடுத்து அவளுக்கு போத்தி விட்டுட்டு இவன் பெட்ல வந்து படுத்துக்கிறான். இந்த நிலைமையிலும் கூட இவன் தான் அவளுக்கு கேர்டேக்கரா இருக்கான். அப்படியே அடுத்த நாள் காலையிலே ஆயிடுது. ஹீரோக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருச்சா, ஆனா இன்னும் கண்ணு கட்டு பிரிக்கல. அவனுக்கு வேணுங்கிறதுலாம் அமைதியா ஹீரோயின் ஒவ்வொன்னா பார்த்து எடுத்து கொடுத்துட்டு இருப்பா. அவனுக்கு அப்பதான் ஞாபகம் வரும் இன்னைக்கு சாட்டர்டே இல்லன்னு சொல்லிட்டு, சாரா இன்னைக்கு சாட்டர்டே நீங்க லீவ் எடுக்கலையாங்க? எதுக்கு லீவ் எடுக்கணும்? இன்னைக்கு என்ன சாரா உங்களுக்கு மூவி டேட்னு சொல்லியிருந்தீங்கல்ல? ஓஹோ, லைஃப்ல என்ன மூவி பாக்குறதுலாம் அவ்வளவு முக்கியமா? அப்புறம் சார் நேத்துக்கு சாயங்காலம் தான் நான் ஒண்ணு ரியலைஸ் பண்ணேன். நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். எதிர்பார்ப்புகளை குறைச்சுக்கிட்டோம்னா ஏமாற்றமும் குறையும். அன்பும் கூட கிடைக்கிற இடத்துல வாங்கிக்கணும், கிடைக்காத இடத்துல ஏன் கிடைக்கலன்னு யோசிக்க கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன
என்ன சார் டேட் போலன்னு கேட்டு என்னமோ சொல்றீங்க? பாருங்க டிஷ்யூ பேப்பர் கூட தீந்து போயிருச்சு, நான் போய் ரிசப்ஷன்ல வாங்கிட்டு வந்தாருன்னு அவ அங்க வந்து ஓடி போயிடுறா. ஆச்சு இவங்க சம்மந்தம் இல்லாம பேசிட்டு திடீர்னு எங்கேயோ போயிட்டு இருக்காங்களேன்னு இவன் டேபிள்ல டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர்ல டிஷ்யூ பேப்பர் இருக்கா என்னன்னு செக் பண்றான். அதுல பாதிக்கு மேல அப்படியே தான் இருக்கு. வேணும்னே தான் கேட்கிற கொஸ்டின் அவாய்ட் பண்ணணும் தான் ஓடி இருக்காங்க. என்ன பிரச்சனையா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இவ டிஷ்யூ பேப்பர் வாங்க போன இடத்துல அவளுக்கு லேண்ட் கிட்ட இருந்து மெசேஜ், பேபி நான் தியேட்டர் வாசல்ல தான் நிக்கிறேன், நீ ஏன் இன்னும் வரலங்க, என்னால இன்னைக்கு வர முடியாது, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்னு அவனுக்கு கால் பண்ணி கூட சொல்றதுல டெக்ஸ்டோட முடிச்சிடுறா. அதுவும் ஸ்டார்டிங்ல எப்பவுமே அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணும்போது பேபின்னு தான் இவளும் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவா. இன்னைக்கு அதை அவாய்ட் பண்ணிட்டு வெறுமனே மெசேஜ் அனுப்பவும் அவனுக்கு என்னடா வர வர நம்ம பிளான் பண்ற மாதிரியே எதுவும் நடக்கலங்கிற மாதிரி சரி பொறுமையா பாப்போன்னு தியேட்டர்ல இருந்து போயிடுறான். ஹீரோக்கு ஆபரேஷன் முடிஞ்சு கட்டு பிரிக்கிறனால மொத்த குடும்பமும் அவன் முன்னாடி ஆர்வமா உட்காந்து இருக்காங்க. டாக்டர் மெதுவா கண்ணை ஓபன் பண்ணுங்க, ஏதாச்சும் உங்களுக்கு விசிபிளா இருக்கான்னு கேட்க அவனுமே கண்ணை திறந்து பாக்குறான். முன்ன இருந்த மாதிரியே தான் இருக்கு. என்ன டாக்டர் என்னால ஏன் இன்னும் எதுவும் பார்க்க முடியலங்க? அவரும் செக் பண்ணி பாக்குறாரு. மேபி ஐஸ்ல உள்ள வெயின்ஸ்ல இன்னும் ப்ளீடிங் இருக்கலாம், இல்ல இன்னும் உங்க பாடி இந்த புது கண்டிஷனை அப்சர்வ் பண்ணாம இருக்கும். செல்கள்லாம் ஆக்டிவேட் ஆகும்போது கண்டிப்பா உங்களால பழையபடி பார்க்க முடியும். இப்போதைக்கு உங்களுக்கு தேவை நல்ல ரெஸ்ட், ரிலாக்ஸா உங்க மைண்ட வச்சுக்கோங்க. நீங்க இங்க இருந்து ரெஸ்ட் எடுக்கனால எடுக்கலாம், இல்ல வீட்டுக்கு கூட போய்க்கலாம்னு சொல்ல ஹீரோ ஹாஸ்பிட்டல் இருக்கிறது பெருசா பிடிக்கல, அதனால அவன் வீட்டுக்கே வந்துடுறான். பாவம் ஹீரோனா இன்னைக்கு அவன் எல்லாத்தையும் பாத்துருவான்னு சந்தோஷத்துல இருந்திருப்பா. அவளுக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. ஜானுமே அதே நிலைமை தான். ஆனா ஹீரோ ரிலாக்ஸ்டா இருக்கான். எப்ப பாரு வருதோ அப்ப வரட்டும்ங்கிற மாதிரி. சரிடா நீ வேலைக்கு கூட வர வேண்டாம், நல்லா ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு ஜான் போறான். இங்க லேண்டோட ஆபீஸ்ல நிஷா அவங்கிட்ட ஏதோ ஒரு புதுசா அவங்க ஒரு லேண்ட் வாங்க போறதாவும், இந்த லேண்ட் பிக் சிட்டி மால் அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கைவசம் இருக்கணும், ஏன்னா அவங்களுமே இந்த லேண்ட் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, நம்ம வாங்க போற இந்த லேண்ட்ல கிளாசிக் மாலோட பிரான்ச் தான் இருக்கணுங்க. அவனும் புரியுது மேடம்ங்கிறான். இந்த புது ப்ராஜெக்ட பத்தி அவனுக்கு யோசனை வருமே ஹீரோனோட ஞாபகம் வந்துருது. அவளுக்கு கால் பண்றான். அவளுமே அவங்க கிட்ட பேசணுங்கிற ஒரு முடிவோட தான் இருப்பாளாட்டிருக்கு. சரி இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லவும் இவங்க ஒரு பிரிட்ஜ் மேல மீட் பண்றாங்க. அங்கதான் இவங்க முத சந்திச்சிருந்திருப்பாங்களாட்டிருக்கு. ஹீரோன் அவங்க கிட்ட இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இங்க வச்சுதான் முதல்ல நீங்க நம்ம டேட் பண்ணலாமான்னு கேட்டீங்க அப்படின்னு அவ பழைய மெமரிஸ் எல்லாம் ரீவைண்ட் பண்ண எதுக்கு வம்புன்னு லேனும் நல்லா ஞாபகப்படுத்தி ஆமா அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது இன்னும் என் மனசுக்குள்ள அப்படியே பசுமரத்துல ஆணி அரைஞ்சாப்புல அப்படியே இருக்குன்னு அப்படியே அவன் லவ்வா பேச ட்ரை பண்ண. ஆனா ஹீரோனால பழைய மாதிரி அவனை லவ்வா பார்க்க முடியல. சும்மா நீங்க என்ன சமாதானப்படுத்துறதுக்காக எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு பேச வேண்டாம், எனக்கு என்னமோ நமக்குள்ள இப்ப காதலே இல்லன்னு தோணுது. என்னாச்சு ஏன் இப்படி திடீர்னு பேசுற, நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேன், அன்னைக்கு மூவி டேட்டுக்கு கூட நீ வரலன்னு சொன்னதுக்கு எவ்வளவு கோபம் தான் காரணமா அப்படின்னு கேட்க நீங்க என்கிட்ட போய் சொல்லிருக்கீங்க, என் பாஸ் கண்ணு தெரியலங்கிறது உங்களுக்கு முன்னவே தெரிஞ்சிருக்கு, அது சம்பந்தமான வீடியோவை நீங்க தானே கலெக்ட் பண்ணிருக்கீங்க, ஓ இதான் நீ என் மேல கோவமா இருக்க காரணமா? ஆமா நான் உங்ககிட்ட போய் சொன்னேன் தான், இந்த வேலையெல்லாம் பண்ணது நான் தான், இருந்தாலும் இதெல்லாம் என் கம்பெனிக்காக நான் பண்ணது, அதுக்கும் நம்மளோட பர்சனல் லைஃப்க்கு என்ன சம்பந்தம்? அப்படி பார்த்தா நீயும் கூட உன் பாஸ்க்கு கண்ணு தெரியும்னு திரும்ப என்கிட்ட போய் தானே சொல்லிட்டு இருந்த, அதை நான் இது வரைக்கும் உங்ககிட்ட கொஸ்டின் பண்ணிருப்பேனா? பிசினஸ் நம்ம வேலை வேற லவ் வேற, இதான் நீங்க இப்படி பேசுறதுதான் எனக்கு நம்மளுக்குள்ள காதல் இல்லங்கிறது திரும்ப உறுதிப்படுத்துது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க வேலை தான் முக்கியம், அதுக்கு என்னோட காதலை நீங்க பயன்படுத்திருக்கீங்க. ஒருவேளை இன்னைக்கு இந்த விஷயத்தை நான் கண்டுபிடிச்சு உங்கள்ட்ட கேட்காம இருந்தேன்னா இன்னுமே நான் உங்களோட கட்டுப்பாட்டுல ஏமாலியா தானே இருந்திருப்பேன். யார் உன் பாஸா இதெல்லாம் உண்மையை சொன்னது? அவர் சொல்லல, நானா தான் கண்டுபிடிச்சேன். இப்ப என்ன நம்ம ரெண்டு பிரேக்கப் பண்ணிக்கலாங்கிறியா? பிரேக்கப் பத்தி நான் இன்னும் முடிவு பண்ணல, ஆனா என்னால முன்ன மாதிரி உங்கள்ட்ட சகஜமா நெருங்கி வர முடியல, உங்கள்ட்ட இருந்து தூரமா இருக்க சொல்லி என்னோட மனசு எச்சரிக்கை பண்ணுது. அந்த அளவுக்கு நீங்க பண்ண வேலையெல்லாம் என்ன ஏமாற்றத்துக்குள்ளாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு இவ அவனோட ஸ்கார்ஃப் எடுத்து கொடுக்குறா. அன்னைக்கு நீங்க எனக்கு குளிர் அடிக்குதுன்னு இந்த ஸ்கார்ஃபை கொடுத்தீங்கல்ல, அது எனக்கு வார்ம் ஃபீல் தரல அப்படின்ட்டு ரிட்டர்ன் பண்ண அவன் அந்த ஸ்கார்ஃபை வாங்கி திரும்பவும் அவளுக்கே மாட்டி விட்டுட்டு நீ ஏதோ குழப்பத்துல இருக்கன்னு நினைக்கிறேன், அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாத, நம்ம ஒரு வருஷம் டேட் பண்ணியிருந்திருக்கோம், இந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக எதுக்கு பிரியணும், நல்லா யோசிச்சு பாரு, டைம் எடுத்துக்கோங்கிறான். இவ சரின்னு சொல்ல ஸ்கார்ஃபை திருப்பியும் கொடுக்கலாம், அமைதியா அப்படி அங்க திரும்பி வந்தாடுறா. இத்தனால லவ் பண்ணிருக்கால, அவனை ஹர்ட் பண்ற மாதிரி உடனே இவளுக்கு பேச தோணல. லேனா இந்த முட்டாள் எப்ப இவ்வளவு புத்திசாலியானுச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அங்கன்னு திரும்பி போறான். ஹீரோயின் லேனா பார்த்து வீடு திரும்பவே நைட் டைம் ஆயிருக்கும். சார் உங்களுக்கு உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? அன்னைக்கே ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒரு மாதிரி பேசுனீங்க, இன்னைக்கும் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்களேங்க? இல்லையே நான் ரொம்ப நார்மலா தான் இருக்கேன், இப்பதான் தெளிவாவும் இருக்கேன், நீங்க தான் குழப்பிக்கிறீங்க. டாக்டர் என்ன சொன்னாரு, உங்களை நல்லா ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னாரு, நீங்க எதுக்கு என்ன பத்தி யோசிக்கிறீங்க? ஃப்ரீயா இருங்க எல்லாம் சரியாயிடுங்கிறா. வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லையா சாரா? உங்களுக்கு ஃப்ரூட் சாலட் எடுத்துட்டு வரேன்னா அவ ஃப்ரூட் கட் பண்றதுக்காக ஏதோ சந்தோஷமா இருக்கிற மாதிரி அங்க வந்து ஓடுறா. இவ சாதாரணமா இருந்தா கூட அவனுக்கு சந்தேகம் வராது, இவ 5 ரூபாய்க்கு ஆக்ட் பண்ண சொன்னா 500 ரூபாய்க்கு ஆக்ட் பண்ணவும் தான் அவனுக்கு சந்தேகமே கிளம்புது. சாரா இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடவும் இவளும் திரும்ப ஓடி வந்து அவன் பக்கத்துல உட்கார்றா. என்ன சார் வேற எதுவும் வேணுமா? எனக்கு என்னமோ இங்க ரெஸ்ட் எடுக்க கம்ஃபர்டபுளா இல்ல, வெளியில எங்கேயாச்சும் போய் அமைதியா ஒரு 4-5 நாளை கழிச்சிட்டு வந்தோம்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்னு தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்குங்க? நானும் கூட அதே தான் சார் யோசிச்சேன். நீங்க எங்க போலான்னு முடிவு எடுத்திருக்கீங்க? நீங்களே சொல்லுங்க சாரா, சஜஷன் சொல்றதுல என்ன விட நீங்க தானே பெஸ்ட்ங்க. அவளை யோசிச்சு பார்த்துட்டு ஜெனியோட ரெசார்ட்டுக்கு போலாமா? அங்க போனா நான் பிஸ்கட் செய்யவும் இன்னும் நல்லா கத்துக்குவேன், அங்குள்ள இடமுமே சூப்பரா இருக்கும்ல, ஜெனியோட அம்மாக்கும் கூட உங்களை பத்தி நல்லா தெரியும், நல்லா பாதுகாப்பான இடம் இல்ல சாருங்க. சரி உங்களுக்கு அங்க பிடிச்சிருக்குன்னா அங்கேயே போலாங்கிறான். அப்படின்னா அடுத்த நாளே ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பி ஜெனியோட ரெசார்ட்டுக்கு வராங்க. அன்னைக்கு வந்த மாதிரி ரெசார்ட் வெறிச்சோடி எல்லாம் இல்ல, இன்னைக்கு ஒரு போட்டோ ஷூட்காக ஒரு டீம் வந்து ஆல்ரெடி மொத்தமா 4-5 ரூம் புக் பண்ணி இருக்காங்க. இப்போதைக்கு ஒரே ஒரு ரூம் தான் அவைலபிளா இருக்குன்னு சொல்லவும் ஹீரோ யோசிக்க ஆரம்பிப்பான். ஆனா ஹீரோயின் அதுக்கு முன்னாடி பரவாயில்ல எங்களுக்கு
எனக்கு ஒரு ரூம் தான் தேவை, பாஸ் என்னால தனியா விட முடியாது, நான் அவர் பக்கத்துல தான் இருக்க போறேன், நாங்க ஒரே ரூம்ல இருந்துக்குவோங்கிறா. சார் அவசரப்படாதீங்க, நம்ம ஒரு முடிவுக்கு வரலாங்க, நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன், எப்படி இந்த மாதிரி நிலைமையில உங்களை தனியா விட முடியும், இப்பதான் உங்களுக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு, ஏதோ உங்களுக்கு உதவி தேவைப்பட்டுச்சுன்னா நான் பக்கத்துல தான் இருக்கணும், நீங்க அமைதியா இருங்கன்னு அவனை அதிகாரம் பண்ணிட்டு ஜெனி வாங்க எங்க ரூமை காட்டுங்கன்னு அவ ஜெனி கையை பிடிச்சிட்டு போயிடுறா. ஜெனி அம்மா இருந்துட்டு ஹீரோ கிட்ட, சாராவும் நீங்களும் ஒரே ரூம்ல தங்க இருக்கேன்னா அந்த பொண்ணே ரெடியா இருக்கும் போது நீங்க ஏன் சங்கடப்படுறீங்க, இல்ல அவங்க என்னோட கேர்டேக்கர், அதுவும் ஒரு பொண்ணு எப்படி என் கூட ஒரே ரூம்ல ஷேர் பண்ண முடியும், அப்ப நீங்க வெறும் கேர்டேக்கரா தான் சாராவை பாக்குறீங்களா, நான் நினைச்சேன் உங்களுக்குள்ள வேற என்னவும் ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு, உங்களை ரெண்டு பேரையும் பார்த்தா கூட எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுதுங்கவும், இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, நான் சாரா ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். அப்படியா, உண்மையாவா சொல்றீங்க, ஆமா இதுல மறைக்க என்ன இருக்குங்கிறான். இன்னொரு பக்கம் ஜெனி வந்துட்டு, சாரா எனக்கு தான் ஆபரேஷன் முடிஞ்சிருச்சுல, அப்புறமே அவர் பழைய மாதிரியே இருக்காரு, எதுவும் அவருக்கு கண்ணுல பிரச்சனையாங்க, இல்ல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சிருச்சு, இன்டர்னல் ப்ளீடிங் இருக்குன்னு மட்டும் டாக்டர் சொல்லியிருக்காரு, அந்த காயங்கள்லாம் ஆறிடுச்சுன்னா அவரால் நல்லாவே எல்லாத்தையும் பார்க்க முடியுங்கிறா. ஓ அப்படியா, நானும் கூட ஏதோ பயந்துட்டேன், எப்படியோ அவருக்கு நல்லா ஆனா போதுங்கிற மாதிரி ஜெனி சந்தோஷப்படவும் ஹீரோயின் அவளை சந்தேகமா பார்த்துட்டு, ஆமா என்ன நீ எங்க பாஸ் மேல ரொம்ப ஆர்வம் காட்டுற, உனக்கு அவரை பிடிச்சிருக்கான்னு இவ அவளை நோண்ட ஆரம்பிக்க, சும்மா தெரிஞ்சவரே அப்படிங்கிற அக்கறையில தான் கேட்டங்க, பிடிச்சிருந்தாலும் தப்பு இல்ல, முதல்ல நீ என்கிட்ட தான் வந்து சொல்லணும், நான் நேக்கா பார்த்து பாஸ் கிட்ட கன்வே பண்ணிடுறேங்கிறா. இவ இன்னும் திருந்தலைங்க. அன்னைக்கு நேற்று ஜெனியோட அம்மா ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காக சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க, ஹீரோயின் நானும் உங்க கூட கம்பெனி கொடுக்குறேன்னு கலந்துக்கிறா. ஹீரோ ஒரு பக்கமா ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கான், பக்கத்துலயே உட்காந்து ஜெனியும் அமைதியா ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் நல்லா அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நான் பாட்டு பாட போறேன்னு குதிச்சு டான்ஸ் பண்ணி அந்த இடத்தையே அலப்பற பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவா சிரிச்சுட்டே பக்கத்துல இருக்கிற ஜெனி கிட்ட, உங்களுக்கு சாரா பார்க்கும்போது என்ன தோணுது, அவங்க உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கா, ஜெனியும் உத்து பாக்குறா, ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்கா, பண்றதெல்லாம் பைத்தியக்காரத்தன மாதிரி இருந்தாலும் ஷீ இஸ் ஹாப்பிங்கிறா. அப்ப நான் தான் ரொம்ப யோசிக்கிறேனோ, எனக்கு என்னமோ அவங்க சந்தோஷமா இல்லாத மாதிரி தோணுதுங்கிறான். ஹீரோயின் அவ பாடினது அவ அலப்பற பண்றது பார்த்தாதுன்னு ஜெனியோட அம்மாவையும் சேர்ந்து தான் கூட ஆட வச்சு கலாட்டா பண்ணிட்டு இருக்கா. அவங்க ஒரு கட்டத்துல டயர்டாயி உட்கார்ந்துடுறாங்க. இவ திரும்பவும் 2-3 பெக்க போட்டுட்டு ஒன் லாஸ்ட் சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக்கப் சாங் சிரிச்சுட்டே லூஸ் மாதிரி பாடிட்டு இருக்கா. இப்பதான் ஜெனிக்கு சந்தேகம் வருது. அதனால அவ ஹீரோ கிட்ட, தியான் நீங்க சொன்னது சரிதான், சாரா சந்தோஷமா இல்ல, அவ சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறான், இப்பதான் அவளோட கண்ணுல லைட்டா அவளோட எமோஷன்ஸ் எல்லாம் தெரியுதுங்க. அவனா சிரிச்சுட்டே, இதான் சாரா, இப்பதான் அவ நார்மலா இருக்கா, அவளுக்கு எதையும் மறைச்சு வச்சு பேச தெரியாது, மறைச்சு வச்சு பண்ண தெரியாது, இப்படி அவ கண்டினியூ பண்ணட்டும், அவ என்ன வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாளோ அதை இப்படி கலாட்டா பண்ணியே வெளிப்படுத்தட்டுங்கிறான். நீங்க சாராவை பத்தி ரொம்பவே நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க தியான். ஆமா அவங்க கூடயே தானே இருக்கேன், அவங்களோட சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் கூட என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டு தானே ஆகணும், இல்லைன்னா அவங்கள சமாளிக்கிறதுலாம் கஷ்டங்கிறான். ஜெனிக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும்போது கியூட்டா நல்லாவும் இருக்கு, அதே சமயம் ஏதோ மாதிரி உறுத்தலாவும் இருக்கு. மொத்தமா போதையான ஹீரோயினை ஜெனி தான் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்து பெட்ல படுக்க வைக்கிறா. அப்ப தியான் நீங்க எங்க படுப்பீங்க, நான் கீழே அவங்களுக்காக போட்டிருக்கிற பெட்ல படுத்துக்கிறேங்கிறான். அப்புறம் நைட் இவன் எழுந்திருக்கும் போது தண்ணி தாக எடுக்குமா, சாரான்னு கூப்பிட்டா அவளை காணும். பெட்ல வந்து எழுப்பலான்னு பார்த்தா அங்க ஹீரோயினே இல்ல, எங்கேயோ அவ முணங்கிட்டு இருக்கிற மாதிரி சவுண்ட் கேட்கவும் இவன் பாத்ரூம் பக்கமா வரான். அங்கதான் வாமிட் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே ஹீரோயின் படுத்து கிடக்குறா. சார் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஐயோ சார் என்னால எழுந்திருக்கவே முடியலன்னு இவ அவனோட கையும் பிடிச்சி அவ பக்கத்திலேயே உட்கார வச்சுக்கிறா. சார் இதெல்லாம் என்ன லூஸ் தன, முதல்ல எழுந்திரிங்கன்னு அவன் எழுந்திரிக்க போக, ஆஹா நீங்க எனக்கு உதவி பண்ணக்கூடாது, நான் தானே உங்களுக்கு கேர்டேக்கரு, நான் தான் உங்களுக்கு எழுந்திரிக்க உதவி பண்ணுவேன்னு அவன் கையை பிடிச்சி இழுக்கிறா. இந்த போதையில எங்க அவன் கையை பிடிச்சி தூக்கி விடுறது. அதனால திரும்பவும் அவன் மேலேயே சாஞ்சு, எங்க போனுச்சு என்னோட ஸ்ட்ரென்த், என்னை விட்டு போயிடுச்சா, சாரி பாஸ் என்னால உங்களை தூக்க முடியாம போயிடுச்சு பாருங்க, நீங்களும் என் கூட சேர்ந்து இப்படி உட்கார்ந்துட்டீங்கல்ல, நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தேன்னு தெரியுமா, ஆனா யாரோ என் மனசுல ஊங்கி குத்துன மாதிரி இருந்துச்சா, என்னோட மொத்த ஸ்ட்ரென்த்தும் காணாம போயிடுச்சு, இதுக்குதான் தப்பான ஆட்களை நம்ப கூடாதுங்கிறது. பாஸ் நீங்க கூட ஃபியூச்சர்ல யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. நான் எதுக்கு சார் யாரையும் நம்பி ஏமாற போறேன், அனுபவசாலி சொன்னா கேட்டுக்கணும், நீங்க எனக்கு எவ்வளவு அட்வைஸ் பண்ணீங்க, நான் கேட்டுக்கல. எது இவ கேட்டா, சரி சாரா கேட்டுக்கிறேன், முதல்ல எழுந்திரிங்கன்னு அவன் தூக்க போக, இல்ல நான் தான் அவங்களை தூக்குவேன், நான் தான் அவங்க கேர்டேக்கர்னு அவனை தூக்க போக இப்பவுமே அவளால முடியல, அவன் மேலேயே சாஞ்சிடுறா. என்ன சாரா பண்ணிட்டு இருக்கீங்க, பாஸ் நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேக்குறதுக்கு மறந்துட்டேன். என்ன கேட்கணுங்க, சாரி பாஸ் என்னாலதான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும், உங்களால எந்த பிரச்சனையுமே எனக்கு இது வரைக்கும் இருந்தது இல்ல, நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க, ஆனா நான் ஒரு லூசு, நான் லூஸ் ஆனது பார்த்தாதுன்னு புத்திசாலி இருக்கிற உங்களையும் லூஸ் ஆக்கி விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க பாஸ்னு திடீர்னு கதறி கதறி அழுகுறா. இப்படி அழுகிற அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னு அவனு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண, இவளா சும்மா நோய் நோய் நோயின்னு அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. எப்படியோ உளறிட்டே இருந்தவ அவன் மேலேயே சாஞ்சு தூங்க ஆரம்பிக்கவும் இவன் கஷ்டப்பட்டு அவளை தூக்கி கொண்டு வந்து திரும்பவும் பெட்ல படுக்க வச்சுட்டு இவன் போய் தூங்குறக்குனே நடுராத்திரி ஆயிடுது. அதுக்கு மேல அவனுக்குமே பெருசா தூக்கம் வரல, இவளை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஏன் இவளை பத்தி நம்ம ரொம்ப யோசிக்கிறோம், இவளுக்காக யோசிக்கிறோங்கிறது அவனுக்கே ஒரு மாதிரி அதிர்ச்சியா தான் இருக்கு. அப்புறம் அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு ரிலாக்ஸா அப்படியே தூங்கி காலையில எழுந்துச்சு கீழே இறங்கி வந்துடுறான். ஹீரோயின் லேட்டா தான் எழுந்திருக்கிறா, அதுவும் பெட் மேல இருந்து எழுந்திருக்கவும் ஐயோ மொத்தமா போதையாயி பாஸ் கிட்ட இருந்து பெட்டை புடுங்கிட்டோமா, இது மட்டும் தான் பண்ணமா, இன்னும் அவர் என்னென்ன டார்ச்சர் எல்லாம் பண்ணன்னு தெரியலையே அப்படின்ட்டு இவ அவசரமா அவனை தேடி வர அவங்க காஃபி குடிச்சிட்டு இருக்கவும், சார் நைட்டு நான் உங்களை பெட்ல தள்ளி விட்டு நான் உங்கள்ட்ட இருந்து பெட்டை புடுங்கிட்டேனாங்க, அப்படி பண்ணிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, ரொம்ப கலாட்டா பண்ணிட்டீங்க சாரா, உண்மையிலேயே உங்களோட ரொம்ப தொந்தரவாதான் இருக்கு, சாரி சாருங்க, சாரி கிட்டாலும் நீங்க திரும்பவும் இதே வேலையை தான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தோணுது, உங்க போய் ரெஃப்ரெஷ் ஆகுங்கன்னு சொல்ல
சொல்லவும் இவ திரும்பவும் சாரி கேட்டுட்டு அப்படியே அங்க இருந்து திருட்டு மணி முடிச்சுட்டு எழுந்துச்சு வரா. அவனுக்கா இவ எப்படி இந்த மாதிரிதான் ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான்னு தோணுது. அதை நினைச்சு அவனே சிரிச்சுக்கிறான். அடுத்த காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதும் ஹீரோயின் ஊர் சுத்தி காட்டுறேன்னு ஹீரோவை வெளியில கூட்டிட்டு வரா. போன முறை இல்லாம இந்த முறை அந்த ஊர்ல உள்ள ஒரு பழைய மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு வரா. அங்க உள்ள பில்டிங், அங்க விக்கிற பொருட்கள் கூட பழமை சார்ந்ததா இருக்கு. இவ அந்த வீதி எப்படி இருக்கு, அங்குள்ள மக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னு அவங்கிட்ட ஒண்ணு விடாம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. அப்பதான் அங்க ஒரு போட்டோ எடுக்கிற சென்டர் இருக்கவும், சார் நம்ம போய் போட்டோ எடுத்துக்கலாமாங்கிறா. அதெல்லாம் எதுக்கு சாரா? சார் இப்ப மொபைல்ல கேமரா வந்திருந்தாலும் இந்த மாதிரி நம்ம போட்டோ எடுத்து அதை பிரிண்ட் போட்டு கையில வச்சுட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்ல ஃபீல் கிடைக்கும், வாங்க எடுத்துக்கலான்னு அவனை கூட்டிட்டு போய் போட்டோ எடுக்க நிப்பாட்டி வைக்கிறான். அவன் என்னன்னா அப்படியே ஸ்டிஃபா ஆர்மி மேன் மாதிரி நின்னுட்டு இருக்க. சார் என்னது இது, கியூட்டா எக்ஸ்பிரஷன் கொடுங்கன்னு இவ அவனுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம் சொல்லி கொடுத்து அவனையும் அந்த கொஞ்ச நேரத்துக்கு இவ்வளவு மாதிரியே மாத்தி விதவிதமா போட்டோஸ் எடுக்கிறா. மொத்தமா ஒரு 10 போட்டோஸ் கையில கிடைக்குது. இவ ஒவ்வொரு போட்டோஸ்லயும் இவங்க என்னென்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்கிறத கூட அவங்க கிட்ட சொல்லிட்டு வர. அவனுமே இன்ட்ரெஸ்ட் ஆயிடுறான். சாரா இதெல்லாம் எனக்கும் ஒரு காப்பீஸ் கிடைக்குமாங்க? கண்டிப்பா, நான் உங்களை விட்டு போகும்போது இந்த போட்டோஸ்லாம் உங்களுக்கு கிஃப்டா கொடுத்துட்டு போறேன்னு சொல்லவும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன் சாரா என்ன விட்டுட்டு போயிடுவீங்களா? ஆமா, உங்களுக்கு தான் இன்னும் கொஞ்ச நாள்ல கண்ணு தெரிய போதே, என்னோட உதவி உங்களுக்கு தேவைப்படாது இல்லங்க? அவனும் ஆமா சாராங்கிறான். சரி இங்க சுத்தி பார்க்கலாம், சுத்தி பார்த்தாச்சு நம்ம ரெசார்ட்டுக்கே போயிடலான்னு இவங்க ரெசார்ட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க. இவ டயர்டா இருக்குன்னு ரூமுக்கு தூங்க போயிடுறாளா. ஹீரோ அங்க பேக்கரியில உட்காந்துட்டு இருக்கவும் ஜெனி அவனுக்காக காஃபி கொண்டு போய் பக்கத்துல வைக்கிறா. அவ ஹீரோ கழுத்துல இருக்கிற செயினை பார்த்துட்டு இந்த செயின் என்னோட பிஸ்கட் மாதிரியே இருக்குன்னு சொல்லவும், ஆமா லாஸ்ட் டைம் என்கிட்ட நீங்க ஏடிஎல் வெட்ஸ் பூ பத்தி கேட்டிருந்தீங்களா, அப்பவே நான் உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க செய்யற பிஸ்கட் என்னோட ஃபியான்சி செய்யற பிஸ்கட் மாதிரியே இருந்ததுனாலதான் நான் உங்களை தேடி வந்தேன் அப்படின்னு அவனோட லியாவை பத்தியும் இந்த பிஸ்கட்டுக்கு அவ சொன்ன விளக்கத்தை பத்தியும் சொல்லவும் ஏதோ இவளை பத்தி தான் அவன் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல். அதனால ரொம்ப எமோஷன் ஆயிடுறா. இதெல்லாம் ஜெனியோட அம்மா பாத்துறாங்களா. அவங்க அவளை தனியா கூப்பிட்டு போய், என்னம்மா நீ அந்த தேன் கிட்ட போய் வாலண்டியரை பேசுற, இப்படி எல்லாம் பேசுறாள் நீ கிடையாதுங்க. தெரியலமா, எனக்கு அவர் வாய்ஸை கேட்டுட்டே இருக்குன்னு தோணுது. அவர் பேசுறதெல்லாம் கூட எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமானதா இருக்கு. ஏதோ அவர் பக்கத்திலே இருந்தா மட்டுமே போதுன்னு தோணுதுங்க. ஏமா ஜெனி உனக்கு அவரை பிடிச்சிருக்கா அப்படிதான் நினைக்கிறமாங்க. அந்த சாரா பொண்ணு சொன்னதை பார்த்தா இவர் ஏதோ பெரிய பணக்காரராட்டு இருக்கு, நமக்கும் அவங்களுக்கு எல்லாம் ஒத்து வரும்னு தெரியல. சோ நீ ரொம்ப ஃபீலிங்ஸ் உனக்குள்ள வளர்த்து ஹர்ட் ஆயிக்காதங்கிறாங்க. அவளும் புரியுதுமா, நான் என்னோட லிமிட் தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன், என்ன நானே காயப்படுத்திக்க மாட்டேங்கிறா. இந்த லேனா ஹீரோயின் இன்னமும் விடுற மாதிரி இல்ல. பேபி சாரி, நம்ம திரும்பவும் மீட் பண்ணலாமா, நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு, நீ எங்க இருக்க அப்படின்னு ரொம்ப பாசமா நடிச்சுட்டே டெக்ஸ்ட் அனுப்புறான். இவளுக்கு அதை படிக்கும் போதே உண்மையா போயாங்கிற மாதிரி இப்பவுமே சந்தேகம் வருது. சோ ரிப்ளை பண்ண தோணல. படிச்சுட்டு மொபைல் ஓரமா வச்சுட்டு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக திரும்பவும் ஜெனி சொல்லி கொடுத்த பிஸ்கட்டை செய்ய ஆரம்பிக்கிறா. முன்ன விடவே இப்ப பிஸ்கட் நல்லா வந்திருக்கு. இவ செஞ்ச பிஸ்கட் எடுத்து கொண்டு போய் ஹீரோ கிட்ட கொடுத்து, சாப்பிட்டு பாருங்க, இந்த முறை உங்களால டிஃபரன்ஷியேட் பண்ணவே முடியாது, ஏன்னா நான் செஞ்ச பிஸ்கட் அப்படியே ஜெனி மாதிரிதே இருக்குங்க. ஹீரோ எடுத்து சாப்பிட்டு பாக்குறான். இன்னைக்குமே கொஞ்சம் டேஸ்ட்ல வேரியேஷன் தெரியுது. அவன் முகம் போற போக்க பார்த்துட்டு, அப்ப இந்த முறையும் நான் தோத்துட்டேனாங்க, ஒரு பிஸ்கெட்டுக்காக ஏன் சாரா தோத்துட்டேன்னு ஃபீல் ஆகுறீங்க? நான் ஜெனி செஞ்ச பிஸ்கெட் நல்லா இருக்குதுன்னு சொன்னேனே தவிர்த்து நீங்க ஜெனி மாதிரியே பிஸ்கெட் செய்யணும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்னால நீங்க செஞ்ச பிஸ்கெட்டை தனியா ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதோட ருசியை என்னால தனியா ஃபீல் பண்ண முடியும், எனக்கு இதுவும் கூட பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்கெட்டை விரும்பி சாப்பிடுறான். அது லைட்டா அவளோட மனசு டச் பண்ணிடுதான். சோ இவ அவனையே பார்த்துட்டு இருக்கா, என்ன இது நம்ம ஏதோ வேற ரூட்ல போற மாதிரி இருக்கு, இது தப்புன்னு சொல்லிட்டு அவசரமா இவ செஞ்ச பிஸ்கெட் எடுத்து இவளை வாய்க்குள்ள மொத்தமா திணிச்சு மென்னு முழுங்குறா. அப்படிலாம் முழுங்குனா வர ஃபீலிங்ஸும் அப்படியே முழுங்கிடுமா, அது வெளியில வந்துதான் ஆகணும். இதோட இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் a nice day. Bye friends.